ஹலோ கைஸ், இன்னைக்கு ஈவில் லார்ட் அனிமையோட எபிசோடு 8 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே இது வந்து எனக்கு பத்தல, இது எனக்கு போதுமா இல்ல, ஆமா என்ன கொரிய நீங்க கண்டுபிடிச்சிங்க, என்ன விஷயம் திருப்தியா இல்ல. என்னன்னா இந்த உலகத்துல நான் பிறக்கும் போதே ஒரு ஈவில் லார்டா இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா போன உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயத்தெல்லாம் நான் அனுபவிச்சேன். அதுக்காக தான் நான் அப்படி டிசைட் பண்ணேன். இந்த மாதிரி இங்க இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறத நான் ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அட உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைலாம் இருக்கும்னு தெரியாது லாலியா? ஆமா இல்லையா பின்ன, என்ன போன வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டப்படுத்தினாங்க. அதுக்காக நான் பதிலடி கொடுக்க வேணவா? அதனாலதான் போன வாழ்க்கையில இருந்த அந்த கடனை இப்போ நான் அடைக்க போறேன். அதேதான் மாஸ்டர், நம்ம வந்து அதை அடைக்கணும். அம்மாகி பரவாயில்ல, உனக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த கடன் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் ஏறி அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கும். அட நான் சொல்ல வந்தது ஒன்னும் அதை பத்தி இல்ல. நான் வந்து போன வாழ்க்கையில ரொம்ப அசிங்கப்பட்டேன், அதை பத்தி நான் சொன்னேன். ஆனா இப்போதைக்கு நம்ம யோசிச்சா நம்மளோட டெரிட்டரிய ரீபில் பண்றதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். பட்லரோ சொல்றாரு, நம்மளுக்கு நிறையவே பொருளா கிடைச்சதுல அதை எஸ்டிமேட் பண்றதுக்கு டைம் ஆகலாம். ஆமா மாஸ்டர், இந்த மாதிரி நாங்க உங்களை முழுமையா நம்புறோம். ஏதோ ஒண்ணு இந்த வாழ்க்கைய ஒரு ஈவிலாடா ஜாலியா நான் என்ஜாய் பண்ண போறேன். நான் ஒரு ஈவிலாடா மாறணும்னா அதுக்கு தேவையினது பணம், பேரு, புகழ், பொண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் என்னால ஒரு ஈவிலாடா மாற முடியும். சொன்னபடி பார்த்தா இந்த துல்லியமா வெட்டுற அந்த ஸ்வார்ட்மேன்ஷிப் அதை வந்து நான் முழுமையா கத்துக்கினேன். அடுத்ததா இருக்கிறது பொண்ணுங்களும் காசும் தான். அதுக்குள்ளேயே அங்க அம்மாகி சொல்றான், மாஸ்டர் உங்களை பாக்கிறதுக்கு தாமஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. மோச்சனோ வரும்போதே சொல்றாரு, லியாம் வாழ்த்துக்கள், நான் கேள்விப்பட்டேன் உங்களோட விஷயங்களை பத்தி. அது ஒன்னும் அந்த அளவுக்கு கடுமையான விஷயம்லாம் இல்ல. சரி அது இருக்கட்டும், சொன்ன அந்த விஷயத்த நீங்க கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கோம். கோல்ட பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க இப்பதான் லியாமே கேக்குறான், ஆமா இது ஒண்டிதானா இல்ல வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா? அப்புறம் தான் அவரு சொல்றாரு, என்னன்னா அங்க பிசினஸ் டிரான்சாக்சனை பண்ணும்போது அந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரான ஏரியாவா இருக்கு, நிறைய வாட்டி கொள்ளடிக்கப்படுது. அதனால கிட்டல இருந்து ஒரு 100 ஷிப் எங்களுக்கு தேவைப்படுது. அங்க அம்மாக்கி கிட்ட அவன் கேக்குறானா, உடனே அங்க இருக்குன்னு அவ சொல்றான், நியூவா தான் வந்திருக்கும், அதுங்களை அமுச்சு விட்டா அது வந்து ஒரு ட்ரைனிங்காவும் இருக்கும். அதனால ஹீரோவும் ஒத்துக்கிறான். அதே மாதிரி தாமஸ், உனக்கு வந்து தெரியும்ல நான் என்ன கேட்பேன்னு. எனக்கு புரியுது, அந்த கோல்டு தானே, கண்டிப்பா உங்களுக்கு நான் தரேன். இதுக்கப்புறம் போற வழியிலையும் நம்ம லியாமோட டெரிட்டரிய பத்தி தான் அவங்க பேசுறாங்க. ஏன்னா வழக்கத்தை விட லியாமோட டெரிட்டரி பல மடங்கு ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் அவன் வந்து டாக்ஸ் எல்லாத்தையுமே அந்த டெரிட்டரி மேலதான் போடுறான். அதுக்கும் மேல எங்கான ஏஜ்ல இந்த அளவுக்கு திறமையா இருக்கான். அவன் ஒன்னும் ஆர்டினரியான ஆளு மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்தையுமே அசால்ட்டா அவன் மேனேஜ் பண்றான். இத்தனைக்கும் அவன் இந்த இடத்துக்கு ஒரு கிரேட் லார்டாவும் இருக்கான். ஆனா எனக்கு வந்து புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்காக அவர் வந்து உங்ககிட்ட கோல்ட கேக்குறாரு அதுதான் புரியல. எனக்கும் தெரியல. இந்த மாதிரி அவரு கேக்குறாருன்னு சொல்லி நானும் கொடுக்குறேன். அது அந்த அளவுக்கு விலையும் இல்ல, உங்களுக்கும் ஈஸியா இருக்கு, நாங்களும் குத்துறோம். இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இந்த கோல்ட டக்குன்னு கொண்டு போங்க. அப்போனா என்ன காயினா மாத்த போறீங்களா? இல்ல கோபனா இதை மாத்த போறோம். நான் குளிக்கவும் ஆசைப்படுறேன். ஓ எனக்கு புரியுது. ஆமா அதேதான், இப்ப இருக்கிற இந்த பொசிஷன்ல நான் வந்து லஞ்சத்தையும் வாங்க கூடாது. நான் இருக்க நிலைமையில லஞ்சத்தை வாங்குற மாதிரி இருக்கேன். ஏதோ ஒண்ணு இது வழியா காசோட பிரச்சனை வந்து காலி. இப்ப வந்து வெறுமா ஒரே ஒரு பிரச்சனையா இருக்குது, பொண்ணுங்க தான். சோ அதுக்காக நானே என்னோட ஹேரம கிரியேட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் ஆளு அதுக்குன்னு ஒரு தனியான ரூம் அரேஞ்ச் பண்ணி ஏகப்பட்ட மீடு ரோபோட்டை வச்சு அதெல்லாம் கிரியேட் பண்ண இருக்கான். அம்மா இது என்ன ரூம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ரூமை கிரியேட் பண்ண சொல்லி மீடு ரோபோட்ஸை நான் வர சொன்னேன். அதை வச்சுதான் என்னோட கனவு ரூமை நான் கிரியேட் பண்ண போறேன். நீங்க வந்து இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேக் ஆஃப் வைன் அண்ட் ஃபாரஸ்ட் ஆஃப் மீட். இதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது வைனை நம்ம ஊத்த அது வந்து ஒரு லேக்கா மாற வரைக்கும் ஊத்திக்கினே இருக்கணும். அதே மாதிரிதான் மீட்டையும் நம்ம ஃபாரஸ்டா மாத்தணும். இப்ப அவ்வளவுதான், எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னமும் வைனை நிரப்பி வீட்டெல்லாம் வச்சு இந்த பொண்ணுங்களை வச்சு நான் ஆரம்ப கிரியேட் பண்ண போறேன் இப்படின்னு இவன் சொல்றானா. அங்க அம்மாக்கி கூப்பிடுறான், என்ன இதுல ஏதாச்சும் பிரச்சனையா? பென்ஃபீல்டோட ஹெட், அதனால நீ எதுவும் சொல்லக்கூடாது. இதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல மாஸ்டர். ஆனா என்ன பிரச்சனைனா இதுல நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கு. நீங்க ஆல்கஹாலை இப்படியே நிரப்பிட்டா, ஏன்னா அதுல இருந்து வர வாட்டர் வேப்பர் அது வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணும். ஏன்னா அது மேல போனா அதுவே ஒரு வெடிப்பை கிரியேட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தா லோ லெவல்ல நம்ம பயன்படுத்தினா அப்படி பண்ணாலும் ரிஸ்க் இருக்குதான் செய்யுது. ஆமா மாஸ்டர், நீங்க எதுக்கு அப்படி பண்ண ஆசைப்படுறீங்க? என்ன அதுல குளிக்க ஆசைப்படுறீங்களா இல்ல அதை குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி குளிச்சிட்டா அதை வந்து உங்களால குடிக்க முடியாது. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நம்ம வாட்டரை பியூரிஃபை பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியும். நம்ம ஹீரோக்கு அது பிடிக்கல. இதாங்க வயசான ஒரு சொல்றாரு, நீ அப்படி பண்றது ஒன்னும் சரியில்லை, நான் அது அன்ஹைஜீனிக்கா இருக்கும். மீட்டுக்கான பிளான பத்தி அவன் சொல்றான். மீட்டை தொங்க விட்டு
ஃபுல்லா ஒயினால அவங்க நிரப்பிடுறாங்க. அது பார்க்க ஏதோ மீட்டெல்லாம் விட்டுற கடை இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. அவங்க மாத்தி மாத்தி எல்லாம் பாக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு எதுவுமே பிடிக்கல. நம்மளால யோசிச்சது ஏதோ அங்க வரது ஏதோவா இருக்கு. அங்க இதுல பட்லர் வர கத்துறாரு, நீங்க அப்படி பண்ணக்கூடாது, அது அன்ஹைஜீனிக்கா இருக்கும், அட்லீஸ்ட் நீங்க ப்ரிசர்வ் பண்ணதையாச்சும் சாப்பிடணும். ஆமா மாஸ்டர், நீங்க அப்படியே விட்டா அதுல பாக்டீரியா க்ரோ ஆகும், அதுக்கும் மேல மீட்டும் நல்லா இருக்காது. ஆனா யோசிச்சது ஏதோ இங்க நடக்குது ஏதோ. சரி ஏதோ ஒண்ணு, இந்த ரூமை பொண்ணுங்களால நிரப்பி என்னோட ஹேரமை நான் கிரியேட் பண்ண போறேன். அது நல்ல ஐடியாவா தெரியுது மாஸ்டர். எனது ஓகேவா உனக்கு? ஆமா லாலியாம், ஏன்னா நீங்க தான் இந்த இடத்துக்கே ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா இருக்கீங்க, இந்த பிளானட்டுக்கே ஒரு ரூலரா இருக்கீங்க. அதே மாதிரி நானும் ரொம்ப கவலைப்பட்டேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நீங்க பொண்ணுங்க மேல அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. அடிக்கடி இந்த ஹனி ட்ராப்லயும் நீங்க மாட்டிக்கினீங்க. நான் எப்போ அதுல மாட்டிக்கினேன்? அதான் அந்த ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் விற்பாளே அந்த பொண்ணு வந்து உங்களை செடியூஸ் பண்ணி வாங்க வச்சாலே, அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? அவன் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றான். சரி ஏதோ ஒண்ணு நான் உருவாக்கலாம்ல, அதுல பிரச்சனை இல்லைல்ல? கண்டிப்பா, ஏன்னா நாங்களே அதுக்கு தான் வெயிட் பண்றோம். ஏன்னா உங்களோட கதை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், வாரிசும் இல்ல. சோ வாரிசு எங்களுக்கு வேணும். நம்மளோட ஃபேமிலியை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். சரி அப்பனா என்னோட ஹேரமை கிரியேட் பண்ண வேண்டியதான். உங்களோட ஹேரம் வந்து எந்த அளவுக்கு பெருசா இருக்க போது, அட்லீஸ்ட் அதுல 10 பேராச்சும் இருக்கணும். ஆனா ஒரு ஈவிலாடா மாறணும்ல, மத்தவங்கள சஃபர் பண்றது வேற நான் பார்க்கணும். அதனால ஈத்தி சொல்றான், கிட்டத்தட்ட 100 பேராச்சும் எனக்கு வேணும். என்னது அவ்வளவு கம்மியாவா? அதை பார்த்தவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். என்னது கம்மியா? யோ அதுவே ரொம்ப அதிகம் யா. ஆனா அதெல்லாம் ரொம்ப கம்மியா, அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஆச்சு அவங்க வர வைப்பாங்கன்னு யோசிச்சாங்களாம். இத்தனைக்கும் அம்மாகிய சொல்றான், நான் என்ன யோசிச்சேன்னா 10,000 பேர்ல அதுல ஒரு 1000 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீங்க என்னன்னா 100 பேரே போதும்னு சொல்றீங்க. ஒரே போதும் தான். அங்க இப்பதான் பட்லரே சொல்றாரு, என்னன்னா நம்ம லியா மேல தான் தப்பு இருக்கு, இத்தனை வருஷத்துல யாரு கூடயும் பழகவே இல்ல, அதே மாதிரி யாரையுமே உள்ள கொண்டும் வரல, அதனால்தான் இப்ப எவ்வளவு பிரச்சனை. அட்லீஸ்ட் நீங்க நிறைய பேரையாச்சும் வச்சுக்கணும்ல. இல்ல உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற விஷயம் குவான்டிட்டியை விட குவாலிட்டியை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரிலாம் போச்சுன்னா எப்படி உங்களால அனுபவிக்க முடியும்? எனக்கு இத்தனை வருஷமா அம்மாகி இருந்தா அவளே போதும். அட மாஸ்டர், என்னால குழந்தைய பெத்துக்க முடியாது. இல்ல நீ பர்ஃபெக்ட், எனக்கு நீயே போதும் தெரியுமா? இதுக்கப்புறம் ஸ்கிரீன் அங்க டிஸ்பிளே ஆகுது. அது வழியா பார்த்து இவனால சூஸ் பண்ண முடியுமா? நீங்க யார வேணாலும் வர சொல்லுங்க, கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கே ரூலர் நீங்க தான், அதனால எல்லாருமே ஒத்துப்பாங்க. மாஸ்டர் நீங்க ரொம்ப பாப்புலரா இருக்கீங்க. இல்ல அப்படி ஒண்ணும் எனக்கு வேணாம், நான் ஒரு ஈவிலாடா இருக்க ஆசைப்படுறேன். அதாவது எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணுங்க வேணும்னா என்ன வெறுக்கணும் அந்த மாதிரி பொண்ணுங்க வேணும். ஏன்னா அப்படிதான் பேட் கைஸ் இருப்பாங்கன்னு நீட்டா சொன்னா. அட நான் எதுக்கு அவளை பத்தி யோசிக்கிறேன், ஏதோ ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணுங்க தான் வேணும். இதனால பட்லருக்கு என்ன பண்ணும் தெரியல. நம்ம ஹீரோவும் சொல்றான், நான் வந்து இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஹேரமை தான் கிரியேட் பண்ண ஆசைப்படுறேன். அப்புறம் மேல போயும் அதே விஷயத்த யோசிக்கிறான். ஏன்னா பல வருஷமா இங்கதான் ஆள் இருந்திருக்கான். இப்போ இந்த உலகத்துல எனக்கான ஹேரமை நான் கிரியேட் பண்ணலாம், யார வேணாலும் என்னால வர வைக்க முடியும். ஏன்னா இது எனக்கான உலகம். சோ இந்த சொசைட்டியை பத்தி எனக்கு தெரியல, இருந்தாலும் போய் பார்க்கலாம். போய் ஒரு பொண்ணை கூப்பிடுறான். ஹேய் நீ வந்து என் கூட டீ குடிக்க வரியா? நம்ம லியாம பார்த்தோன்னே அவளுக்கு பிடிச்ச போயிது, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, கண்டிப்பா நான் வரேன். அங்க திடீர்னு ஒரு பலூன் மாதிரி ஒரு விஷயம் தான், அது எல்லாரோட மூக்கு கிட்டயும் இருக்கு. பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். ஆமா என்ன ஆச்சு? இது என்னது? இதுதான் இப்போ இந்த உலகம் முழுக்க ட்ரெண்டா இருக்கு பத்தி அவனுக்கு தெரிய வருது. அதை போட்டு இருப்பானா அங்க ஹமாகிய வந்து சொல்றான். ஆமா என்ன மாஸ்டர் நோஸ் பலூனை வச்சிருக்கீங்க, இதை பத்தி தெரியுமா? இந்த உலகம் முழுக்க இப்போ இதுதான் ஒரு ட்ரெண்டா இருக்கு. நம்ம ஹீரோக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அதை போட்டு இருந்தா ரொம்ப கேவலமா இருக்கு. அங்க அம்மாகியும் கேக்குறான், நானும் அதை ட்ரை பண்ணலாமான்னு. ஆனாவே வேணா, யாருமே இதை ட்ரை பண்ணக்கூடாது, இந்த உலகத்திலே நீ இதை பேன் பண்ணணும். சரி மாஸ்டர் நான் அதே மாதிரி பண்றேன். ஏன்னா பொண்ணுங்க எவ்வளவுதான் பிரிட்டியா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை போட்டா அக்லியா தான் தெரிவாங்க. என்ன எதிர்பார்த்தானா இந்த உலகம் ஃபியூச்சரிஸ்டிக்காவும் மேஜிக் சைஃபை அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் உலகமா இருக்கும்னு எதிர்பார்த்தான். செக்ஸியான ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க பார்த்தா அந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் போட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? சரி இந்த டிவைஸை கூட நான் மன்னிச்சு விட்டுறேனே வச்சுக்கோங்க. எல்லாருமே எப்படி தெரியுமா இருக்கணும், இங்க ஃபுல்லா டைட்டா ஒரு சூட்டை போட்டுன்னு இருக்காங்க. அது என்ன கன்றாவி அது லேட்டஸ்டா இந்த உலகத்துல ட்ரெண்டான ஒரு சூட்டு தான். ஏன்னா அது வழியா யூவி ரேஸ் எதுவுமே அவங்களோட ஸ்கின்னை பாதிக்காதான். யூவி ரேஸ ஒண்டி கட் பண்ணல, எங்களோட அந்த ஆசையும் கட் பண்ணி விட்டு எங்களால எதையுமே பார்க்க முடியல. இந்த மாதிரி பசங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் எனக்கு பிடிக்கல. என்னோட தலைவன் ஜானி சின்ஸ் அவன் ஒண்டி இந்த உலகத்துல இருந்தானா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டான். அதனால இந்த ஃபேஷனையே நம்ம மாத்தணும். எனக்கான ஒரு ஃபேஷனை நான் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி மேன்ஷன்ல இந்த மாதிரி விஷயங்களை யாருமே போட்டுக்க கூடாது. என்ன அதனால நம்ம இந்த உலகத்தை மாத்தணும். ஃபர்ஸ்ட் ஃபேஷன் டிசைனரை நீங்க வர சொல்லுங்க. செலிபிரிட்டியை வச்சு எல்லாத்தையுமே நம்ம மாத்திர வேண்டியதான். அப்படி பார்த்தா நம்ம கடன்ல தான் நிக்கிற மாதிரி இருக்கும் மாஸ்டர். என்ன சொல்ற? அந்த அளவுக்கு நம்மளுக்கு செலவாக போகுது. ஆமா ரொம்ப பாப்புலரான ஒரு செலிபிரிட்டியை வர வைக்கிறதுக்கு நம்ம இந்த டெரிட்டரிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அந்த அளவுக்கு செலவாகும். பட்ஜெட் எங்கேயும் எகுதா. இதனால அவன் டைரக்டர் சொல்றான், ஒரு பிரிட்டியான பொண்ணை தேடி கொண்டு வாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ்ஸிங்க பண்ண வைக்கிறேன். அப்பியரன்ஸ் படி ரொம்ப அழகானவங்க உங்களுக்கு வேணும்னா மாதிரி ஆல்ரெடி நம்மளோட மேன்ஷன்லயே எல்லாருமே
எல்லாருமே அழகானவங்கள தான் நம்ம ஹையரே பண்ணியிருக்கோம். அப்படின்னா அவங்க மேல என்னால கைய வைக்க முடியுமா? அது எந்த விதமான பிரச்சனையும் உருவாக்காதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாஸ்டர். ஏன்னா ஆல்ரெடி ஃபார்ம்ல எல்லாமே அவங்க ஃபில் பண்ணி தான் உள்ளே வந்தாங்க. பட்லரும் அதுதான் சொல்றாரு. என்னன்னா அவங்களுக்கு இதுல பெருமை தான். அவங்கள மாதிரி ஒருத்தங்கள நம்மள மாதிரி ஆளுங்க கை வைக்கிறாங்களே, அதனால அவங்களோட ஸ்டேட்டஸ் இன்னமும் உயரும். அட அப்பனா அமாகி ஒண்டி என் கிட்ட இல்லாம இருந்தா கண்டிப்பா நான் எப்பயும் அவங்க மேல கைய வச்சிருப்பேன். இல்ல மாஸ்டர், நான் ஒன்னும் உங்களை தடுக்க மாட்டேன். இல்ல நான் ஒன்னும் அப்படி சொல்லல. அமாகி எனக்கு நீயே போதும். அட நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க? அப்படி யாரையுமே நீங்க கொண்டு வரலன்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி இங்கே நின்றோம். அப்புறம் வாரிசுன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இல்ல நீங்க இந்த மாதிரிலாம் சொன்னா வேலைக்காவது. எனக்கு என்ன பிடிக்கிற பொண்ணுங்க தேவையில்லை. இது போரிங்கான விஷயம் தான். அப்பனா எங்களால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாராச்சும் ஒரு மேனை அரேஞ்ச் பண்ண முடியும். இல்ல எனக்கு ஒன்னும் மேன் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ஒரு கிங்கா இருக்கணும். ஆமா மாஸ்டர், நீங்க கிங்கு தான் ஆல்ரெடி. இந்த ஃபேமிலிக்கு கிங்கு, ஏன் இந்த ஒட்டுமொத்த பிளானட்டுக்கும் நீங்க தான் கிங்கு. நான் யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஈவில் லாடா இருக்குது இந்த அளவுக்கு ரொம்ப கடுமையா இருக்கும்னு. நான் ஸ்டார்டிங்ல யோசிச்சு பார்த்தேன். அந்த 4-5 விஷயம் நடக்கவே இல்லப்பா. இதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டினாவை காட்டுறாங்க. அவ திரும்பவும் பழையபடி மாறிட்டான். அதுக்கு காரணமும் அந்த எலிசர் தான். அவளாலேயே அவளோட கண்ணை நம்ப முடியல. ஏன்னா இது வரைக்கும் ஒரு கோரமான உருவத்தோட அவ இருந்தா, அதுவும் பல வருஷத்துக்கு அவளுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இதே மாதிரி நான் இப்ப பாக்குறது என்ன கனவா? என்னோட பாடி திரும்ப பழையபடி மாறிச்சா? ஆமா, உன்னோட பாடி பழையபடி மாறிச்சு. அப்படி இது கனவா இருந்தா உண்மையிலேயே எனக்கு நல்லா இருக்கும். நான் ஹாப்பியா செத்து போவேன். இல்ல இது உனக்கு கனவு இல்ல. எலிக்சரை வச்சு உன்னோட பாடியை திரும்ப ரீமாடிஃபை பண்ணிருக்கோம். இது அவளால நம்பவே முடியல. ஏன்னா எலிக்சர் அது ரொம்ப பிரஷியஸான ஒரு விஷயம். சீக்கிரத்துல கிடைக்காது. அதுக்கும் மேல அவளோட ஹோம் டவுனா இருக்கிற அந்த லேண்டு தரமட்டமா அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப எதுவுமே இல்ல கொடுக்கறதுக்கும். இல்ல பரவாயில்ல, நீ ஒன்னும் பியெல்லாம் பண்ண தேவையில்ல. ஃபேவரை ஒண்டி ரிட்டர்ன் பண்ணா போதும். இதை பண்ணது லியாம்னு தெரிய வர அவளுக்கு இப்பதான் புரியுது. அந்த நைட்டு ஸ்டார்டிங்ல நம்ம லியாம பாத்திருப்பா, அந்த விஷயம் ஞாபகம். அதை அவ யோசிச்சு பாக்குறா. அங்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருதான் என்னோட காடு. அதே மாதிரி அவருதான் எனக்கான சேவியர். அந்த ஃபேவரை நான் கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணுவேன். இந்த சைடு அவன் மேட்சிங்கா ஏதாச்சும் பொண்ணு கிடைக்குமான்னு பாக்குறான். ஆனா எதுவுமே நல்லா இல்ல. இப்படி ஆளு பார்த்து போர் ஆவதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.